வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. விவேக் அவர்கள் ஒரு காமெடி இருக்கு பார்த்தீங்களா, என் மனசுல உள்ள பாரமெல்லாம் இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு. இன்னைக்கு இந்த அதிமுக தொண்டர்கள் சிலர் வந்து சொல்றாங்க, எங்க மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கிடுச்சு. அப்படி மனசுல உள்ள பாரம்லாம் இறங்குற மாதிரி அதிமுகவில் என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள், அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் கூட்டணி வலுவா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது யார் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுக தரப்புல இருந்து சொல்கிறாங்க, அமித்ஷா கிட்ட கொண்டு போய் நீங்கள் அதிமுகவை அடகு வச்சுட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் மைண்ட் வாய்ஸ் தான், நான் எங்கேயா அடகு வச்சேன், நான் தான் மொத்தமாக வித்துட்டேனே, இருந்தாலும் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேச முடியாது இல்லையா, அதனால அவர் வந்து சமாளிக்கிறாரு. இல்லை இல்லை, அவங்க கூட்டணி முதல்ல பார்க்க சொல்லுங்கள், அவங்க கூட்டணியில் தான் பிரச்சனை நிறைய இருக்குது, எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா அது கூட்டணியே இல்லை. அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட்டணி எல்லாமே சரியாக இருக்குது, அவங்க கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, அதை அவங்க பார்க்க சொல்லுங்கள். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, வலுவையான கூட்டணி என்னென்னமோ கூட்டணி அப்படின்னு அவர் எக்கச்சம்லாம் சொல்லி எங்கள் கூட்டணி வந்து கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு சொன்னவர், அடுத்த வார்த்தைக்கு சொல்றதுக்குள்ள என்ன மாறாரோ தெரியல, அப்படியே சொல்லிட்டாரு. அதிமுக பெரும்பான்மையா வெல்லும், தனித்த ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிக்கிற இந்த இடத்துல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட், இன்னும் 8 மாசம் இருக்குது. அதிமுக தலைமையில் அமைப்பு கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அவர் சொல்லலை. அவர் வந்து அதிமுக தலைமையில் கீழே பாஜக கூட்டணி வச்சிருக்கு, இந்த கூட்டணி அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே பாஜக கூட்டணி வச்சிருக்கு, இந்த கூட்டணி ஜெயிக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான வெற்றி பெறும், எங்க தலைமையில் அதாவது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சை ஓடிட்டே இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு தரப்பு, அந்த பக்கம் ஒரு தரப்பு, இந்த பக்கம், ஏன்னா அந்த கூட்டணியிலே, இந்த என்டிஏ கூட்டணியிலே பல உள்கூட்டணி இருக்கு போல இருக்கு. ஏன்னா முதல்ல எல் முருகன் அவர்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவர் என்ன சொன்னாங்க, அவரை போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து பேசாத டீலிங்கே பேசினதா சொல்றாங்களே, அதாவது வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, நான் அப்படி ஒரு டீலிங்கே பேசலைங்க, கூட்டணி தான் சொன்னாங்க, அதையும் வற்புறுத்தி தான் வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூட்டணி தான் வச்சாங்க, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் இன்னும் இந்தியாவில் இருக்க என்னென்ன மொழி இருக்கோ அந்த மொழியெல்லாம் அவர் சொல்லுவார். விட்டா வெளிநாட்டுக்கு போய் ஒரு 4-5 மொழி கற்றுட்டு வந்து இங்கே சொல்லுவார். ஆனால் அந்த மொழியெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால அவர் இங்கே இந்தியாவில் இருக்கிற மொழிகளை 4 மொழிகள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டார். ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் தான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாத்துலேயுமே ஆமாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி வைப்போம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் எடப்பாடி இத்தனை நாள் மறுத்துட்டு வந்தார். இந்த வாட்டி தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எல்முருகன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆச்சுன்றாங்களே, அதுக்கு அவர் சொல்கிறார், எங்களுக்கு வந்து அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு அப்படின்றார். உடனே இந்த பக்கம் அதிமுக தரப்பில் போய் கேட்குறாங்க, கேபி முனுசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் சொல்கிறார், இங்கே பாருங்க, எங்களுக்கு எது வேத வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட கொள்கை, மக்கள் தீர்ப்பு, இது 2 தான் எங்களுடைய வேத வாக்கு. அது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்கள் அதாவது எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அந்த வாக்கை பார்த்து மக்கள் போடுவாங்க எங்களுக்கு வாக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் யாருன்னா அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி அவர்கள் சொல்கிறார். சரி, இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த கட்சிக்குள்ளேயே நான் இவரை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, இதெல்லாம் பெரிய இடத்துல முடிவு பண்ணுறது, நான் வந்து தனியாக என்னோட கருத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் மேல இடத்துல முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் வந்து எடப்பாடி அவர்கள் இப்போ சமீபமாக சுற்றுப்பயணம் போனார் இல்லையா, அப்போ சொல்லிட்டார், என்ன காரணம் இருந்தாலும் நான் அந்த டிடிவி அவர்களை மட்டும் என்னோட கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம புதுசாக ஏதாவது எதிர்கருத்து தெரிவித்து எங்கள் பாஜகலேருந்து நம்மளை துரத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கலாம், இல்லை அதிமுகவில் சேர்க்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்ன இந்த கருத்தை காரணம் காமிச்சிடுவாங்க, அதனால் அதையும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் பொதுவாக ஒரு இது சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த பக்கம் அதாவது 2 பக்கம்
பக்கம் 2 இதுவாக போயிட்டு இருக்குது கட்சியோட. அதாவது பாஜக, அதிமுக இந்த 2 கட்சியோடைய முக்கிய ஆட்களாக பார்க்கப்படுற இந்த பக்கம் எல்முருகன் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாஜி சொல்றது தான் எங்களுக்கு வேத வாக்குன்றாரு. அந்த பக்கம் கேபி முனுசாமி அவர்கள் சொல்றாரு, எடப்பாடி ஐயா சொல்றது தான் எங்களோட வேத வாக்கு. மொத்தத்தில் இந்த மாற்று கருத்து நம்மளுக்கு என்ன தெளியப்படுது அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ள சுத்தமாக ஒத்துமை இல்லை. மேலிடத்துலையும் ஒத்துமை இல்லை, கீழே தொண்டர்கள் லெவல் வரைக்கும், அதாவது மேலே தொடங்கி தொண்டர்கள் லெவல் வரைக்கும் ஒத்துமை இல்லை. அதாவது திமுகவுக்கு அதிமுக ஒரு வகையை வழிவிடுதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறப்பார் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் நடந்துக்கிறாரு, திமுகவுக்கு ஃப்ரீயாக வழிவகுத்து விடுறாரு அப்படின்றாங்க. இது இல்லாமல் இன்னொருத்தர் அந்த கேசி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பீதி கிளப்பி விட்டார். என்ன பீதியை கிளப்பினார்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, எடப்பாடி அவர்களுடைய பேச்சில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு வருவோம், தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்து ஆட்சி வைப்போம்னு சொன்னாரே தவிர்த்து பாஜக அந்த ஆட்சியில் கூட்டணி இல்லைன்னு அவர் எந்த இடத்துலையும் அவர் தெரிவிக்கலையே. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நான் தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு வருவேன், தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்த பிறகு அவங்கள கூட்டணிக்கு சேர்ப்பேன், இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் அப்படியே செய்வார். ஸோ அவங்க தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்து தனியாக ஆட்சி அமைக்கிறது ஒன்று தான், அவங்க கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறது ஒன்று தான். ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த பிக்கல் புடுங்கல் ஆளுக்கு ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறது பார்த்தா நம்மளுக்கு தோன்றதுலாம் ஒன்றே ஒன்று தான், ஒரு பொறுப்பான தலைமை இல்லை அப்படின்னா ஒரு கட்சி எப்படிலாம் சின்ன பின்னமாக ஆகும் அப்படின்றதுக்கு எடப்பாடி அவர்கள் கையில் இந்த அதிமுக கட்சி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த அம்மா, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரையும் அந்த கட்சி எப்படி இருந்தது, அதாவது மிலிட்ரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆளுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரா அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒற்றுமையான கருத்தே இல்லை, யாருக்கும் பிடிக்காத ஒரு கூட்டணி, கொள்கை ரீதியாகவே ஒரு மாற்று கருத்துடைய ஒரு கட்சியோட போய் கூட்டணி, அந்த கூட்டணி தன்னோட யார் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை காலி பண்ற ஒரு கட்சியோட ஒரு ஆபத்தான கூட்டணியை எடப்பாடி அவர்கள் வச்சிருக்காரு சொல்லணும். அதாவது மகாராஷ்டிராவில் நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த அரசியலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அந்த பாஜக கட்சி என்ன பண்ணணும். ஏன்னா உதாரணத்துக்கு போன தேர்தலில் அங்கே பாஜக வந்து துணை முதல்வராக இருந்தாங்க, சிண்டே வந்து முதல்வராக இருந்தார். ஆனால் இப்போ அங்கே என்ன நிலவுனா, பாஜக இன்னைக்கு முதல்வராக இருக்கு, சிண்டே அதாவது சிவசேனா வந்து துணை முதல்வராக இருக்கு. அடுத்த தேர்தலுக்கு அதுக்கு இல்லாமல் பண்ணியிருக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆக அந்த மாதிரி தான் இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் அவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், 2026 நம்மளுக்கு ஜெயிக்கிறது நம்மளோட டார்கெட் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோன்றது. அதனால அவர் 2026 ஜெயிக்கிறது நம்மளோட டார்கெட் இல்லை. அப்போ வேற என்ன டார்கெட் அப்படின்னா, அவங்களுடைய சைலண்டான வேலை ஃபர்ஸ்ட் அதிமுகவை முடிக்கிறது தான் அவங்களோட டார்கெட். அதனால தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காரு. இதை மனசில் வச்சுதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2024 நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு போகிறது நம்மளோட டார்கெட், அதாவது ஜெயிக்கிறது நம்மளோட டார்கெட் இல்லைன்றதை அதை மைண்டில் வச்சு தான் சொல்கிறார். ஸோ அதிமுகவை ஒரேடியாக அழிச்சிட்டு இவங்க வந்து அந்த இடத்துக்கு அதிமுகன்ற பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபைட்டை வந்து திமுக கூட பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தமாக தான் திமுகவை தொடர்கான வேலையில் அவங்க இறங்குவாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, 2026 திமுக ஜெயிக்கிறது ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு எந்த இந்த தைரியம் வந்தது? அமித்ஷா அவர்களே எதிர்த்து பேசுகிற மாதிரி இல்லை, நம்ம இப்போதைக்கு மேல் இடத்துல பேசி ஏதாவது இல்லைன்னா நான் இப்படியே சொல்கிறேன், நீங்கள் இப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இஷ்டத்துக்கு நான் இப்படியே சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து தேர்தலில் ஓட்டெல்லாம் வாங்கி ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ என்ன ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய ராஜதந்திரி, அவர் பாருங்க தேர்தல் நெருங்க நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணுவார் அப்படி ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி அவர்கள் விஜய கூட்டணிக்கு வந்து பிஜேபியை வெட்டி விட்டுருவார் அப்படின்னு ஒரு கருத்து. பாருங்க, பிஜேபியை வெட்டி விடுற அளவுக்கு அதிமுகவில் இப்போ பவர் சென்ட்ரிக் யாருமே இல்லை. ரெண்டாவது, தாவகாவே அதாவது விஜய் அவர்கள் கட்சியவே எப்படியாவது பாஜகக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பாஜக ரொம்ப தீவிரமாக வேலை செய்து அதை அமித்ஷா அவர்களே உடைச்சிட்டார். அதிமுகவே உள்ளே கொண்டு வரவங்களுக்கு விஜய் கட்சியில் ஒரு பெரிய இதுவே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மிரட்டல், இடி ரைடு ஐடி ரைடு ஏதாவது ஒரு மிரட்டல் போட்டாங்கன்னா அந்த கட்சியோட சொல்லி முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு ஆகாத பிளான். இன்னொரு தரப்பு என்ன சொல்றது அப்படின்னா, இவர் தனி பெரும்பான்மையை ஜெயிக்கிறேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா எடப்பாடி அவர்கள். ஸோ தனி பெரும்பான்மையை ஜெயிச்ச பிறகு அந்த ஆட்சி அமைக்க போகிற நேரத்தில் ஏதோ ஒரு சண்டையை உருவாக்கி, அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு சண்டையை உருவாக்கி, உங்கள் கூட நான் இனிமேல் கூட்டணிக்கு வரமாட்டேன், கூட்டணி ஆட்சியெலாம் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவை வெட்டி விடுறதுக்கான வேலைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்களுடைய கருத்துல இன்னொரு மாற்றமும் இருந்தது. அது என்ன மாற்றம்னா, மெகா கூட்டணி அப்படின்றது இப்ப பலமான கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்காரு. மெகா கூட்டணில இருந்து அவர் எங்க போயிருக்காருன்னா பலமான கூட்டணிக்கு போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி திமுக தரப்புல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், அதாவது இனி இவங்க கட்சியில இருக்க போறது 3 கட்சி தான். ஒன்னு அமமுக, தேமுதிக, இன்னொன்று பாமக. இதை தவிர்த்து வேற இல்ல. வைகோ அவர்கள், அதாவது மதிமுக 2ஆ பலந்திருக்கு. அதாவது திரை வைகோ டீம், அப்புறம் மல்லை சத்யா அவர்களுடைய டீம் அப்படின்னு 2 டீமா இருக்கு. இதுல ஒரு டீம் பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், இன்னொரு டீம் திமுக கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அப்படி பிரிஞ்சா மல்லை சத்யா அவர்கள் பின்னாடி தான் எல்லாருமே போறதுக்கான வாய்ப்பு, அதாவது அதிகப்படியான நம்பர்ஸ் அவங்க பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வைகோ அவர்கள் முன்னெச்சரிக்கையா திமுக கிட்ட போய் இனிமே எங்க கட்சியில இருந்து யார் வந்தாலும் நீங்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் சத்தியம்லாம் எந்த அளவுக்கு எந்த தூரத்துல அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பலமான கூட்டணியில இவர் யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு தெரியல. அதுவும் அவர் சொல்றாரு, தேர்தல் நெருங்க 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 இன்னும் பல முக்கியமான கட்சிகள்லாம் இந்த கூட்டணிக்குள்ள வந்து சேரும், நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அப்படி பலம் பொருத்திய கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? கண்டிப்பா திமுக அவங்க கட்சிக்குள்ள வரப்போறது இல்லை. பாஜக அதிமுக கூட்டணியில திமுக வரப்போறது இல்லை. அதுக்கப்புறம் பலம் பொருந்த கட்சின்னு என்ன இருக்கு? விசிக, அதுவும் வரப்போறது இல்லை. கம்யூனிஸ்ட் இவங்களும் வரப்போறது இல்லை. மதிமுக இன்னும் ஒரு நிலையான முடிவு எடுக்கல. ஆனா வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுடைய வெற்றிக்காக பாடுபடுங்கள் அப்படின்னு தீர்க்கமா அவரும் சொல்லிட்டார். ஸோ இதுக்கப்புறம் எஸ்டிபிஐ கட்சி இவங்களும் வந்து திமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அமமுக இருக்காங்க, அதுக்கப்புறம் தேமுதிக, பாமக. தேமுதிகவும் வந்து எம்பி சீட் யார் கொடுக்குறீங்களோ அவங்க கூட தான் எங்க கூட்டணி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பக்கம் துண்டு போட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பாமக அப்பா மகனுமே முடிவு பண்ணல யாரு கட்சி சொந்தம், அதை சீட்டுக்கு அடியில ஒட்டு கேட்கிற கருவியில வச்சு அவரு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு அன்புமணி. ஸோ இன்னும் அந்த கட்சியும் வந்து ஒரு முடிவுக்குள்ள வரல. ஸோ இவங்க கூட்டணிக்கு வரதா கருதப்பட்ட இந்த 2 கட்சியுமே ஊசலாடிட்டு இருக்கு. இது இல்லாம அந்த கூட்டணிக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல இருந்தே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் வந்து அமமுக டிடிவி அவர்கள். அவர் முதல்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து என்டிஏ கூட்டணியில இருக்கேன், அதிமுக தான் எங்க கூட்டணி வந்து சேர்ந்திருக்கு, நான் போய் யார் கூட்டணியும் செல்ல, அது அவர் முடிவு பண்ணக்கூடாது, நான் இந்த கட்சிக்குள்ள இருக்கனா இல்லையா அப்படின்றத மோடிஜி, அதாவது அமித்ஷாஜி முடிவு பண்ணுவார். மோடிஜி கூட இல்ல, அமித்ஷாஜி. ஏன்னா மோடி அவர்களுடைய நிலைமை அங்க அப்படி போயிட்டு இருக்கு, அதனால அமித்ஷாஜி முடிவு பண்ணுவாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மீதம் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்களுடைய என்ன நிலைமைக்கு போயிட்டாருன்னா, வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவால, நானும் ரவுடி தான்டா, என்னை இந்த வண்டியில ஏத்துக்கடா, நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாரு பன்னீர்செல்வம் அவர்கள். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட்ல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கல இருந்து இது வரைக்கும் தம்பி நல்லா தான் செய்யறாப்படி, அதனால அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, தம்பி நானும் ஒரு காலத்துல முதலமைச்சராக இருந்தவர்ப்பா, ஒரு கட்சியெல்லாம் வச்சிருக்கேன், என் பின்னாடி தொண்டர்கள்லாம் இருக்காங்க, என்னை எப்படியா சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு, என்னை ஏதாவது ஒரு கட்சியில சேர்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வேற மதுரையில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று போட போறாரு செப்டம்பர் 4ஆம் தேதி. ஸோ பத்திரிகையாளர்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த மாதிரி பெரிய மாநாடு ஒன்று போடுறீங்களாமே, எதுக்காக இந்த மாநாடு போடுறீங்க அப்படின்னா, தொண்டர்கள் இணைப்பு மாநாடு. ஏன்னா தலைவர்களை தான் இணைக்க முடியாது இல்லையா, அதனால தொண்டர்கள்லாம் இணைக்கிறாங்க. இப்போ தொண்டர்கள் இணைக்கிறாங்கன்னா எல்லாருமே இவங்க தொண்டர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, எப்படி ஓபிஎஸ் அண்ணனை எந்த இதுலையும் சேர்த்துக்கு போறதில்ல, ஏன்னா இவரு தான் பாஜகன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜக எடப்பாடி அவர்களுடைய கூட்டணி கொடுத்த உடனே இவர் ஓபிஎஸ் அண்ணனை தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சைடில் வச்சிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட அந்த வாக்குக்காக, அந்த சமூகத்துடைய வாக்குக்காக மதுரையில் அவருடைய கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, அதனால அவர் இன்னும் வச்சிருக்காங்க. ஆனால் நிலைமை போற போக்க பார்த்தா இவர் எந்த இடத்துலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க போல, அதனால பேசாம நம்மளே சைலண்டா போய் எடப்பாடி அவர்களுடைய டீம்ல நம்ம சேர்ந்துடலாம், ஓபிஎஸ் அண்ணனை தானே சேர்க்க மாட்டாங்க, நம்மள சேர்ப்பாங்களே அப்படின்ற எண்ணத்துல ஓபிஎஸ் அவர்கள் கீழே இருக்க டீம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது ஓபிஎஸ் அவர்கள் காதுக்கு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஏதோ ஒரு எழுச்சியை காட்டணும் போல இருக்கு அப்படின்னு இருக்க கை காசு அப்படி இப்படி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு செலவு பண்ணி, ஸோ இன்னைக்கு தீவிரமா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவு என்ன அப்படின்னா, தொண்டர்களை இணைக்கிறதுக்காக ஒரு பெரிய மாநாடை மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் போட போறாரு. இது வந்து அவர் வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பிரஸ்ல ஓபிஎஸ் அவர்களை, இந்த மாதிரி நீங்க தான் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கன்ற
பண்ணுறீங்க, ஆனால் அவங்க உங்களை சட்டை கூட பண்ண மாட்டாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா காலம் பதில் சொல்லும், காலம் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஸ்டைலில் காலத்து மேலே பழி போடுறாரு. சரி, என்ன நீங்கள் வந்து தனியாக கட்சி தொடங்க போகிறீங்களாமே, நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் தனியாக கட்சி தொடங்க போவது இல்லை அப்படின்னு அதுக்கும் தெளிவாக ஒரு பதில் அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் எப்படியோ பெல்ட் அடிச்சு பார்க்குறாரு. நான் வந்து அதிமுகவில் வரேங்க, எனக்கு எந்த இதுவுமே இல்லைங்க, எந்த நிபந்தனையும் இல்லை, என்னை உள்ளே சேர்த்தா மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி என்னை சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்றாரு. அந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் இது பண்ணிக்கிற மாதிரி இல்லை, சட்டம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த பக்கம் அமித்ஷாஜியை வந்து தாஜா பண்ணி ஏதாவது உள்ளே போய் நின்றுடலாம் அப்படின்னு பார்த்தா அமித்ஷாஜி கண்டுக்கவே மாட்டுறாரு. மோடிஜி அதை விட அந்த பக்கமே திரும்ப மாட்டுறாரு. ஸோ இவங்களை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. அந்த பக்கம் விஜய் தம்பிக்கிட்டையாவது ஒரு துண்டை போட்டு வைப்போன்னு அவர் தம்பி கட்சி தொடங்குலேருந்து நல்லா தான் இருக்குன்னா அவர் மேலே ஒரு நல்ல நற்சான்றிதழ் கொடுத்துருக்காரு விஜய் அவர்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பல சவால்களை சந்திச்சுட்டு தான் வருதுன்னு சொல்லணும். அதாவது எது கையிலையும் மாட்டின பூமாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்கு அதிமுக. ஆனால் முதல் முறையாக அது சரியோ தப்போ உண்மையோ பொய்யோ நடக்குமோ நடக்காதோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் தான் தெரியும். உறுதியாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த டீலிங் என்கிட்ட பேசவே இல்லைங்க, கூட்டணின்னு தான் சொன்னீங்க, கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லலைங்க அப்படின்ட்டு அவர் வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இத்தனை நாள் எல்லாம் கேட்டாங்களே, எங்கள் எடப்பாடி சொல்லுங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு, எடப்பாடி அவர்களை சொல்லுங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இன்னைக்கு அவர் சொல்லிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையா ஜெயிக்கும், தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இனி அமித்ஷாஜி என்ன ரிவீட் வைக்க போறாரு, என்ன ஆப்பு வைக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.